எல்லாருக்கும் வணக்கம். நடுத்தர மக்கள் ஒரு 5 ஃபினான்ஷியல் ட்ராப்குள்ள நீங்க மாட்டிக்கிறீங்க. மாசம் மாசம் நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஆனா உங்களால சேமிக்க முடியுதா? நம்மளால ஏன் சேமிக்க முடியல? எதனால? எந்த சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிறோம்? நான் இங்க ஒரு 5 சிக்கல்ல நம்ம எல்லாரும் மாற்றோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடன் ரஞ்சிதா கார்த்திகேயன். மாசம் மாசம் நம்ம 20,000 இல்ல 25,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு ஃபோன் வாங்கணும், இல்ல லேப்டாப் வாங்கணும்னா நம்ம என்ன பண்றோம்? சேமிச்சா வச்சிருக்கோம்? இல்ல, நம்மளால முடியாது. அப்ப இஎம்ஐல போயிடும். அப்போ இஎம்ஐ நீங்கள் மாதம் மாதம் வாங்குறீங்க, ஆனால் இஎம்ஐ வாங்கும்போது நிறைய சார்ஜஸை கட்டுறாங்க. உங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. கிரெடிட் கார்டு வாங்கிடுறீங்க, ஆனால் பார்த்தீங்களா வாங்கணும் நீங்கள் அது விடவே முடியல. திரும்ப 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 நீங்கள் அந்த ட்ராப்லேயே நீங்கள் சிக்கிக்கிறீங்க. நீங்கள் வாங்குகிற பொருள் 10,000 இருக்கும், ஆனால் நீங்கள் பேங்க்கு கட்டுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 12,000 கிட்ட கட்டுவீங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்ன ஃபீஸ் எல்லாம் போடுவாங்கன்னா, லேட் ஃபீ அப்படின்னு போடுவாங்க, ப்ராசஸிங் ஃபீ இருக்குது, ஜிஎஸ்டி போடுவாங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், லைஃப் ஸ்டைல். இப்போது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 5% பணவீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் எல்லாமே வரும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் 5%ல் நம்மளுக்கு தெரியாமல் 10 to 15% பணவீக்கம் போய்கிட்டே இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 10%னா நம்மளுக்கான செலவு 12% இருக்குது. ஸோ வருவாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி நம்ம செலவு பண்ணலாம், எப்படி பணத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிக்கணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேங்க்கில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, பேங்க்கில் போனோடனே நீங்கள் ஜஸ்ட் சேவிங்ஸ் மட்டுமா பண்ணுறீங்க? உங்ககிட்ட என்னென்னலாம் செல் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் செல் பண்ணுவாங்க, யூலிப் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட செல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதை பார்க்கணும், இது நம்மளுக்கு தேவையா? அதுக்காக நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும். இது ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப். இந்த ட்ராப்லேயும் நம்ம மாட்டிக்கிறோம். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எமர்ஜென்சி டைமில் மொத்த பணத்தையும் கொடுத்து, இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 1,00,000 வேணும், 2,00,000 வேணும், என்ன பண்ணீங்க, உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை நீங்கள் பேங்க்ல வைப்பீங்க. அப்படி இல்லைன்னா வட்டிக்கு வாங்குறீங்க. அது தேவையில்லை. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கட்டாயம். அது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வருஷத்துக்கு தான் கட்ட போறீங்க. அது நீங்க ஏர்லியரா கொஞ்சம் உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கும்போதே நீங்க கட்டும்போது ஒரு 10,000 இல்ல 12,000 15,000 அதுக்கு ஏத்த மாதிரி பிளான்ஸ் நிறையவே இருக்கு. அது போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரே டைம்ல நீங்க ஒரு ட்ராப் மாட்டிக்கிறீங்க இல்லையா, வட்டிக்கு வாங்குறதாகட்டும் இல்ல தங்கத்தை விற்கிறது, இதுல இருந்து தப்பிக்கலாம். 5வது ட்ராப் என்ன அப்படின்னா, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை சூதாட்டம் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமாக மாதம் 1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கான 5வது ட்ராப். இந்த 5 ட்ராப்ஸுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ எதில் நான் மீன்ஸ் பணம் சம்பாதிக்கலாம், இல்லை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. நல்ல முறையிலே நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும். அந்த வழிகள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.